என்னை பற்றி நான் யாரிடத்துல போய் முறையிடுகிறேனோ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். யார்கிட்டையாவது போய் என் கஷ்டத்தை சொல்கிறேன் என்றால் என்ன தெரிஞ்சாதான் அந்த கஷ்டத்துக்கு அவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க. அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட மரியாதை பார்க்க முடியாது, ஒத்துழைப்பை பார்க்க முடியாது. என்னை பற்றி நான் தெரிந்ததை விட அழகாக தெரிந்தவன் அல்லாஹ். திருக்குரானிலே சொல்வான், அலா யஅலமு மன் ஹலக், படைத்தவனுக்கு படைப்புகளை பற்றி தெரியாதா என்று கேட்கிறான். நான் படைத்தவன், உன்னை பற்றி எனக்கு தெரியும். உன் பலம் என்ன எனக்கு தெரியும், உன் பலவீனம் என்ன எனக்கு தெரியும். சகோதரர்களே, இத்தனை தெளிந்து என்னோடு என் ரப்பு இருக்கிறான் என்று நான் நினைத்தாலே என் வாழ்க்கை நிம்மதியாயிடும். என் வாழ்க்கை நிம்மதியாகணும். என்னை அறிந்தவன் என் ரப்பு. என்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் என் மனைவிக்கு கூட தெரியாது, என் ரப்புக்கு தெரியும். நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கூட என்னுடைய எல்லா நிலைகளும் தெரியாது, என் எல்லா நிலைகளும் என் ரப்புக்கு தெரியும். என் பிள்ளைகள்கிட்ட கூட சிலவற்றை நான் சொல்வேன், சிலவற்றை மறைப்பேன். காரணம், அது தெரிந்தா பிள்ளைங்க கஷ்டப்படுவார்களே என்று என் கஷ்டத்தை பிள்ளைகள்கிட்ட மறைக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் என் ரப்பிட்ட போய் மறைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. மறைக்க வேண்டிய இடத்தில் நான் இருந்தாலும் அவன் மறைக்கப்பட்டவனாக இருப்பதில்லை. எல்லாம் அவனுக்கு தெரியும். உங்களுக்கு நான் சுப செய்தி சொல்கிறேன். நம்மை பற்றி எல்லா நிலையையும் விளங்கிய ரப்போடு நாம் இருக்கிறோம் என்கிறது தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். இந்த வாழ்க்கை எப்போதுமே ரசனைக்குரியதாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையில் அவனது அழகிய தொடர்பை நாம் உண்டாக்கி கொள்ளலாம். நமக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். உலகத்துல ஒருத்தரோட நம்ம தொடர்பு வச்சுட்டோம் வைங்களேன், கொஞ்ச நாள் சந்திக்கலன்னு சொன்னா அந்த நட்பு குறைஞ்சு போயிடும். கொஞ்ச நாள் சந்திக்கலன்னா அந்த தொடர்பு காணாமல் போயிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தொடர்பை நாம் காணாக்கி விடக் கூடாது. காலமெல்லாம் அவனுடைய தொடர்பு நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவன் பக்கம் நாம் தேவையாகிறோம் என்கிறது தான் முக்கியமானது. மனிதன்கிறது அந்த வாழ்க்கையில ஒரு நிலை இல்லை. இன்பத்தை கொடுக்கும் அல்லாஹ் துன்பத்தையும் கொடுத்து பார்ப்பான்.